திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரக எல்லையில் திருடு போன நகைகள் உரியவர்களிடம் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஸ்ரீகந்தர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் திருடு போன நகைகள், சாலையில் சென்றவர்களிடம் பறிக்கப்பட்ட நகைகள், அந்த குற்றவாளிகளை கைது செய்து அந்த நகைகளை மீட்டு தற்போது அந்த உரிமையாளரிடம் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஐபிஎஸ் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகள் நேரடியாக நம்ம பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த ஆவடி காவல் ஆணையரக எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களை குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. அதனை தடுக்கும் வகையில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் தனிப்படை அமைத்து காவலர்கள் உதவிகளுடன் இந்த தனிப்படை போலீசார் இது போல குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கைது செய்து இந்த கொலை சம்பவம், அதனை தொடர்ந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட நபர்களையும் கைது செய்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த நகைகளை பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது உதவிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சாலையில் நடந்து செல்போன் பேசிக் கொண்டு போபவர்களும் அந்த செல்போன் பறிப்பில் ஈடுபட்டவர்களிடம் அந்த செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது உதவியிடம் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய 180 சவரன் தங்க நகைகளும் இந்த 36 செல்போன்களும் தற்போது மீட்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆவடி காவல் ஆணையர் பகுதிகளில் இந்த குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த குறை தீர்க்கும் முகாமில் தான் தற்போது ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் இந்த உரியவர்களுடன் இந்த நகைகள்லாம் கொடுத்து வருகிறார். டெல்லி, பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட பிற மாநிலம் சென்று இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க நகைகள்லாம் அங்கிருந்து தான் மீட்கப்பட்டு இங்கிருந்து சென்னையிலேருந்து ஆவடி சுற்றோட கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்களில் அந்த நகைகள் அங்கே சென்று மீட்கப்பட்ட அந்த நகைகளாகவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. பின்னர் செய்தியாளர் சந்தித்த ஆவடி சங்கர் ஐபிஎஸ் அவர்கள் இந்த கொடுக்கப்பட்ட நகைகள் எல்லாம் ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நகைக்கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளும், நடந்து சென்ற பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட நகைகளும், இதெல்லாம் பீகார், டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் குற்றவாளிகள் இருப்பதை கண்டறிந்து தனிப்படை அமைந்து விரைந்து சென்று தற்போது பிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் இந்த நகைகள் கொடுக்கப்பட்டிருப்பது, இந்த நகைகளை வாங்கி சென்றவர்கள் மகிழ்ச்சியுடன் இங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுதான். தொடர்ந்து இந்த சம்பவம் ஈடுபடுறவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீகந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.